Hi, I'm a biotechnologist. From my college, the moment I completed my degree, I was completely into millet. So my first project itself was into millet, and I was so much into it. I never knew what millet was. I was in a generation where millet என்னன்னு தெரியாத ஒரு generationல தான் I was there. ஸோ என்னோட கம்ப்ளீஷன் டைம் நான் ப்ராஜெக்ட் வந்து எடுக்கும்போது மில்லட்ல தான் ஐ டிட் மை ப்ராஜெக்ட். ஸோ அப்போதான் ஐ ரியலைஸ்ட் ஹவு குட் த மில்லட் இஸ், ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட், அண்ட் ஹவு குட் அ கிரெயின் கேன் பி. அண்ட் நம்ம பாடியில இருக்கிற அத்தனை பேட் எஃபெக்ட்ஸையும், ஹீலிங் ப்ராசஸா இருக்கட்டும், எனி திங் தட் கம், எனி டிசீசஸ் தட் கம் டு த பாடி, எல்லாமே கியூர் பண்ற ஒரு பெனிஃபிட் வந்து ஒரு மில்லட்ல இருக்கிறது. அப்போதான் ஐ ரியலைஸ்ட் இட். அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக், எப்படி மொரிங்கா வந்து மிரக்கல் ட்ரீன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஐ திங்க் தே ஷுட் டேர்ம் மில்லட் ஆஸ் அ மிரக்கல் கிரெயின். ஸோ அந்த அளவுக்கு மிரக்கிள்ஸ் செய்யற அந்த மாதிரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு பவர் வந்து ஒரு மில்லட்ல இருக்கு. அப்பதான் ஐ ரியலைஸ்ட் இட். தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் இன்டு த மில்லட் ஃபீல்ட் இட் செல்ஃப். ஆனா அட் த சேம் டைம் என்னோட லைஃப்ல வந்து வென் ஐ வாஸ் ஸ்டடிங், அண்ட் அட் த சேம் டைம் அண்ட் ஐ வாஸ் டூயிங் த பைபிள் ஸ்டடி அண்ட் எவ்ரி திங், தட் டைம் ஐ கேம் அக்ராஸ் லைக் ஒரு அடல்ட்ரேஷன் இன் த ஃபுட்ல வந்து ஒரு அடல்ட்ரேஷன் பண்ணா அதோட பெனால்டி, அதோட பனிஷ்மெண்ட் இஸ் டெத். ஸோ அப்படி இருக்கிற நம்ம இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம எனி திங் தட் வி கன்சியூம், அதுல வந்து ஒரு கான்சியஸா இருக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் நம்ம இருக்கோம். அது நம்ம கான்சியஸா இல்ல அப்படின்னு இருக்கும்போது இட் அஃபெக்ட்ஸ் த பாடி சோ மச். நம்ம என்ன வாங்கினாலுமே அது எவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, என்ன கன்சியூம் பண்றோம், எங்கிருந்து நம்ம வந்து அந்த பொருளை வாங்கி நம்ம சாப்பிடுறோம், அது எல்லாத்துமே நம்ம வந்து ரொம்பவே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு பீரியட், ஒரு ஜென்ரேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அதனாலதான் ஐ என்டர்ட் இன் டு அ ஃபீல்ட், அண்ட் தட்ஸ் ஹவ் ஆர்யா இன்செப்ஷன் ஒரு கம்பெனியே உருவாச்சு. வேர் ஐ வாண்டட் டு ப்ரொவைட் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ணலன்னா பீப்புள் வில் நாட் ஹாவ் தட் ஹெல்தி ஃபுட். அவங்க வந்து திருப்பியும் அதே பேட் வாட் எவர் இஸ் பீன் அவைலபிள், என்ன அவைலபிள் இருக்கோ அது வந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லவே முடியாது இது கெட்டது, இதை சாப்பிடாதீங்கன்னா. எப்படி சொல்றது, சொன்னா அவங்க அப்போ நல்லது எங்க இருக்கு, என்ன கொடுக்குறீங்க, நல்லது விஷயம் என்ன கொடுக்குறீங்க, ஸோ தட் வி கேன் கோ ஃபார் இட். அப்படி கேள்வி கேட்கும் போது நம்ம கிட்ட பதில் இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்றதுக்காகத்தான் ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி இட் செல்ஃப். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் மை ஜர்னி, ஹவ் ஐ பிகன் வித் இட். உங்க வாய்ஸ் கேட்கல. I'm audible, ma'am, now? Yeah, now you're audible. Yes. கேக்குதா மேம்? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நிறைய ஃபேமிலிஸ்ல பேரண்ட்ஸே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மில்லட்ஸ் சில்ட்ரன்ஸ் மத்தியில இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா மில்லட்ஸை கன்வே பண்ணுங்க, இல்ல நீங்க தான் உங்க பேரண்ட்ஸ் மில்லட்ஸை கன்வே பண்றீங்களா? Actually, சின்ன வயசுல இருந்து my baby food was itself was made out of millet baby food கொடுத்ததே வந்து it was இப்போ எல்லாம் வந்து இந்த செர்லாக் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னோட டைம் food baby food that my mom gave was made out of millet only. ஆனா அது எனக்கு தெரியல. அம்மா வந்து அதை பண்ணி கொடுத்தாங்க அவங்க நாலேஜ்ல. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி the knowledge that they shared to her, she made it and gave me. ஆனா எனக்கு வந்து அது தெரியவே இல்லை that it was a millet that she gave me. நான் வந்து என்னோட மில்லட் ப்ராஜெக்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் செய்யும் போதே, அது என்னோட ஓன் ப்ராடக்ட் நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு மெமரியில வந்து நான் இது எங்கேயோ டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்லி ஐ வாஸ் ஏபிள் டு ரீகலெக்ட், நான் எங்கேயோ டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் when I gave it to mom and I asked my mom, நான் இது எங்கேயாச்சும் சாப்பிட்டிருக்கேன்னா, எனக்கு ஒரு சப்கான்சியஸ் மெமரியில நான் ஏதோ இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. that time my mother told me this was your baby food.
நீ சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு வந்து மில்லட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். சோ அது வந்து நான் உனக்கு சொல்லல. பட் தட் இஸ் வாட் யூ ஹேட் கன்சியூம்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐ ரியலைஸ் ஓகே, இது வரைக்கும் எனக்கு இருந்த அந்த ஆக்சுவலி த்ரூ அவுட் மை ஸ்கூல் டேஸ் அண்ட் ஆல் ஐ வாஸ் அன் அத்லீட். ஸோ எனக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்டாமினா தட் கேம், அது வந்து இட் வாஸ் த்ரூ த மில். த பேபில இருந்து எனக்கு வந்து அந்த அன்அடல்டரேட் ஃபுட் கொடுத்தது. அண்ட் அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த மில்லட்டோட அந்த பெனிஃபிட் என்னோட பாடி அப்சார்ப் பண்ணது. தட் the one that gave me so much of power, and my bone was so strong. Everybody and my muscle was so strong. என்னோட காஃப் மசில் எல்லாம் கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ வாஸ் ரியலி ஸ்ட்ராங். ஐ வாஸ் அ வெரி குட் அத்லீட். என்னோட வீட் பார்த்தோன்னா ஃபுல்லா இட் வில் பி வித் ஆல் த ட்ராஃபீஸ் தட் ஐ ஒன் அந்த மாதிரி. பட் ஐ வில் கிவ் தேங்க்ஸ் டு ஆல் த மில்லட்ஸ் ஒன்லி. மை மதர் கேவ் மீ மில்லட் ஃபுட். அதுக்காக தான் தட் மில்லட் ஒன்லி கேவ் மீ தட் ஸ்ட்ரென்த் டு என்டியூர் till now. Yeah. Hi, Dr. Actually, Aishwarya. Welcome on board. Thank you, sir. Thank you so much. How are you doing? All well. How are you? I'm good too, sir. All the very best. Carry on. Thank you. Thank you, sir. Thank you. Actually, my PPT is all about that only. How we approached this young generation with millet, and how we are attracting them towards the millet. So that's the thing that I'm going to present it also. It's all about eating healthy. So what we eat matters a lot. So we are what we eat. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம எக்ஸிபிட் பண்ணுவோம் in our life, in our body and everything. நம்ம என்ன சாப்பிடுறோமோ we should be very conscious about it. Eating clean today. So நம்ம என்னெல்லாம் வந்து clean means whatever we are consuming, is it clean? So we have to keep a check on every meal that we take in. And healthy body is a healthy life nu solluvom. So we should consider our food to be like a medicine. So it should be healing our body. We should take those food that heals our body in and out. நமக்கு வந்து நம்மளோட பாடிக்குள்ள என்ன நடக்குது அது தெரியாதனால தான் நம்ம வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம் வாய்க்குள்ள, என்ன வேணாலும் அது டைஜஸ்ட் பண்ணிரும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கிறது which is very bad. So we should consider our inner body என்ன எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது, how difficulties, what all difficulties it faces to digest those things. So அதனால தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே வந்து because it is bad for our organs. So அது வந்து நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. It was a technology where we can see our own digestive tract, all the organs. We would be really conscious about what we take the next time. Basically I formulate products, organic or natural products. I formulate for my own company. At the same time I work for other companies as well. Nariya petku millet products, millet cookies, millet milkshake, or other organic products. We can say this green dip soup, moringa dip soup, and spinach dip soups. All those things I have formulated for them. Nariya products I have, even in cosmetics I have formulated. So I'm basically a formulator who formulates products for different company, and for my own company I have products. So இப்போ பார்க்கிறது இந்த மிக்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லி. ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் that I had introduced. மில்க் ஷேக், இந்த மில்லட்டை வந்து ஒரு மில்க் ஷேக் பவுடரை ப்ரீமிக்ஸா கன்வெர்ட் பண்ணி I had given, and I gave almost 100 colleges and schools-க்கு வந்து ஸ்கூல் கிட்ஸ்ல வந்து I gave as a free sample, and I took their feedback how they are, just to know if this generation, this young generation அதை accept பண்றாங்களா, how they feel about the taste, how they feel about the texture of it, and the full feedback and the tasting oda and the full criterias, color, look, taste, texture எல்லாமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கிறதுக்காக I approached almost 100 schools and colleges. அவங்களுக்கு வந்து சாம்பிள், ஃப்ரீ சாம்பிள் அவங்களுக்கு கொடுக்க வச்சு then I took the feedback, their feedback as well. So அப்படிதான் this was my first project, and this is how I did it. And young generationக்கு எப்படி அப்ரோச் பண்றேன், ஏன்னா ஜென்ரலி வந்து ஒரு தாட் இருக்கு that millet is மாவு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், மண்ணு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை நான் வந்து அதை பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது, யங் பீப்புளுக்கு அதை அட்ராக்ட் பண்ணா அது சாக்லேட்டியா இருக்கணும், அந்த ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கணும், அது வந்து எப்படி நேச்சுரலா பண்றது, அந்த மாதிரி தான் ஐ
entered into this field and I did it. So these are my other products as well. Apart from millet, I did cosmetic நான் ஹேர் ஆயில் பண்ணியிருக்கேன். ஈவன் வீட் ஆட்டா வந்து வெறும் வீட் ஆட்டா சாப்பிட்றதுக்கு கிட்ஸ்க்கு வெஜிடபிள் இன்ஃபியூஸ் பண்ணி அதுல வீட் ஆட்டாலே வெஜிடபிள் இன்ஃபியூஸ் பண்ணி வீட் ஆட்டா இன்ட்ரடியூஸ்ட். தென் ரா பனானா பவுடர் விச் இஸ் லைக் பேபி வீனிங் பவுடர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் பிரெயின் இன் பேபிஸ். So babyயோட brain development it is very good. Milletல வந்து I have very unique products, cookies, chocolate cookies, hot chocolate bombs, millet hot chocolate bombs, and millet wine, millet brownie. So அந்த மாதிரி products எல்லாம் வந்து I presented it to our Tamil Nadu governor and he appreciated it, and I was able to give him a millet hamper also. So he was really impressed by the products that I had, especially this millet homemade wine. It was really a unique product, and he was amazed to see such products in that made out of millet. So that was it. And these are the other cosmetic products that I formulate: face pack, hair oil, and all those things. And these are fruit squashes. Fruit squashes also, it's no essence, no artificial flavor or preservative has been added. Real fruit or a pulp which I have done it. Pineapple, even this red mojito has a very nice story to it. The term how it came. எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து we offered them as beetroot juice இருக்கு, குடிக்கிறீங்களா? That right after COVID. அந்த டைம் நாங்க வந்து குடுக்கும்போது கஸ்டமர் இஸ் லைக், ஐயோ பீட்ரூட்டா வேண்டாம், மண்ணு டேஸ்ட் இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க we are trying to convince, இல்ல மண்ணு மாதிரி இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. they were like so adamant, இல்ல வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அது அந்த ஹெல்த் கான்ஷியஸ் எப்படி இல்லாம போறாங்க அப்படின்னு ஒரு தோணல். Then we had to, our whole team sat for a brainstorming session and we discussed over it. Adukapro we thought, okay, we should change the term change பண்ணி red mojito nu we retermed it, and the sale was like unimaginable. That was a top selling product after that. யாருக்கு pineapple வேண்டாம், carrot வேண்டாம், ரெட் மொஜிட்டோன்னு பேர் கொடுத்தனால they were like ரெட் மொஹிட்டோ தான் வேணும் அப்படின்னு they used to place the order. So now நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு also we are like supplying that product. So அந்த மாதிரி ஒரு டேர்ம் சேஞ்ச் பண்றதுனால although நமக்கு வந்து எப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்த நல்ல ப்ராடக்ட ஒரு அன்ஹெல்தி மேனர்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. அதனால தான் மில்லட் வந்து மில்லட்டை சாப்பிட மாட்டாங்க. மில்லட் நூடுல்ஸா கன்வெர்ட் பண்ணி, அதை பாஸ்தாவா கன்வெர்ட் பண்ணி, அது என்னென்னமோ இப்போ வந்து நான் ஆல்கஹாலிக் வைனா கன்வெர்ட் பண்ணி, ஓ வைனா அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனா அதே இது மில்லட் கிரேனா கொடுத்தா ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கும்போது இஃப் வி ஆர் கோயிங் ஹெட் வித் திஸ் ஜெனரேஷன், பிசினஸ் பண்றோம் இல்ல ப்ராடக்ட்ஸ் ஃபார்முலேட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம். நம்ம சத்து மாவுன்னு பண்ணி வித்தோம்னா அது விற்காது. பட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மில்க் ஷேக் பண்ணி அது வித்தோம்னா தேர் லைக், ஓகே மில்க் ஷேக்கா இருக்கு, அது ஃபிளேவர் இருக்கும், ஸோ கிட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தே வில் கெட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்துல தான் இருக்கும். ஸோ கிளீன் ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட்டை வந்து we have projected as unhealthy food, அப்போதான் மக்கள் வந்து வாங்குறாங்க. So, and these are other products, fruits with the jamun, ampana, and carrot juice, muskmelon. So all these juices also we are doing apart from millet. And millet la vandu indha madri very unique products like as I said, millet biscuit cup, ipo vandu edible cutleries la எடிபிள் கப் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தென் மில்லட் மோமோஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோமோஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் மைதா அண்ட் பீப்புள் லவ் டு ஹேவ் மோமோஸ். ஆனா அதுவே வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்கான ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மில்லட்ல பண்ணி கொடுக்குறோம். ஸோ பீப்புள் ஆர் லவ்விங் இட். அண்ட் தென் மில்லட் ப்ரௌனி, மில்லட் எங்களோட அது மில்லட் ப்ரௌனின்னு சொல்லவே மாட்டோம். அது ப்ரௌனின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது we will tell them இது வந்து மில்லட்ல தான் செஞ்ச ப்ரௌனி அப்படின்னு சொல்லும்போது they will be amazed. அதே இது நம்ம வந்து மில்லட் ப்ரௌனி சொல்லி வித்திருந்தோம்னா, ஐயோ மில்லட் ப்ரௌனியா நல்லாவே இருக்காது, வேண்டாம் வாங்க வேண்டாம்
அப்படின்னு they will have that impression. ஸோ அவங்க வாங்கவே மாட்டாங்க. ஸோ அது சொல்லாம அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது தான் we reveal it to them that it's made out of millet, that to 100% millet, no maida, no white sugar also. அந்த மாதிரி then millet wine எல்லா wherever we place the millet wine, that will be the attraction, center of attraction of our counter or our shop. நம்ம வந்து மில்லட் வைனா எப்படி இருக்கும், அது எல்லாம் அந்த மில்லட் வைன்னாலே full of attraction வந்து அதுக்கு மேலதான் இருக்கும். Then apart from millet wine, we do other homemade non-alcoholic wine, ginger, rose, red, gooseberry, pineapple, jackfruit, jamun, tender coconut. எல்லாமே இந்த மாதிரி நிறைய varieties we have kept and we are doing it. And this was the another central government project that we did. It was a nutritional month that we conducted in Tamil Nadu. And we went to so many school going kids and we gave them millet hamper, and we celebrated this nutritional month along with the central government. So this was a very good opportunity that we got to penetrate into young generation. Schools lala we penetrated, Anganwadi we gave millet food. So that was a really good experience, and avangukku and the education kutta and the awareness kudukumbodhu, and they were able to understand and take it also, which was a very good experience that we got in conducting this event also. And so these are my products. Apart all this momos, samosa, even we have samosa in millet based samosa lam pannittu irukom. So அந்த மாதிரி இதுதான், these are my overall. And the young generation க்கு ஏத்த மாதிரி millet pancakes எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், which is along with this young generation. இப்ப pancake, இப்ப இட்லி தோசை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு pancake தான் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்ற ஜெனரேஷன் வந்தாச்சு. So அவங்களுக்கு ஏத்த மாதிரி we have millet based pancake mix also. That is it about healthy eating, and including millet in our day to day life, in our every meal. It is very important. Millet வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மில்லட் பத்தி I would tell this, that is ராகி. நம்ம வந்து யூஸ்வலி இப்போ வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்போ ஐடி கம்பெனில இருக்கட்டும், எனி ஜாப் தட் இஸ் பி தேர், அங்க வந்து சன்லைட்டை வந்து பாக்குற நேரமே கிடையாது. ஸோ வைட்டமின் டி ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீசஸ் இன் ஆர் பாடி. ஸோ அப்படி இருக்கும்போ இட்ஸ் லைக் நம்ம வந்து வெயில்ல போனாதான் வைட்டமின் டி, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா திஸ் ராகி millet has vitamin D, and along with that it has a high amount of calcium also. So calcium and vitamin D and the combination itself is such a unique thing. Vitamin D இருந்தா தான் கால்சியமே அப்சார்ப் ஆகும் நம்ம பாடிக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம வெயில்ல போனா தான் வைட்டமின் டி கிடைக்கும்னா அப்படி கிடையாது. இஃப் யூ கன்சியூம் ராகி ஆன் டெய்லி பேசிஸ், யூ வில் நாட் ஹாவ் எனி ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வைட்டமின் டி வில் பி தேர் அண்ட் கால்சியம் வில் பி அப்சார்ப்ட் ஆட்டோமேட்டிக்லி. சும்மா கால்சியம் டேப்லெட்ஸ், இது ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாம் கால்சியம் டேப்லெட்ஸ் நிறையவே எடுத்துட்டே இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு முட்டு வலி எல்லாம் போறதே கிடையாது. ராகி சாப்பிட்டாலே அவங்களுக்கு முட்டு வலி எல்லாம் போயிடும், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே கண்டிப்பா போயிடும். And along with that, it has the ability to the collagen, இது நம்மளோட skin and hair க்கு இருக்கிற அந்த benefits வந்து it has protein, அந்த அளவுக்கு protein இருக்கு, amino acids அதுல இருக்கு, that is important for our skin and hair. So which is a very, so ragi I would say it's a very unique and very beneficial for our day to day life. நம்ம ஏதாச்சும் ஒரு millet நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம், என்ன மில்லட் நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா ஐ வுட் சே இட்ஸ் ராகி. ஸோ ராகி கன்சியூம் பண்றது இட்ஸ் ரியலி குட். ஸோ தட்ஸ் இட். ஆல் த பெஸ்ட் ஃபார் தி ஈவென்ட் தட் யூ ஆர் டூயிங். இட்ஸ் ரியலி குட் தட் த இனிஷியேட்டிவ் தட் ஹஸ் பீன் டேக்கன். சந்தோஷம், நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக பேசி உங்களுடைய அனுபவங்களையும் நாலேஜையும் ஷேர் பண்ணதுக்கு. அந்த ஒரு வார்த்தை என் மண்டைக்குள்ள நல்லா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அந்த மில்லட்ல ஒரு வைன் சொன்னீங்க தெரியுமா? ஆமாங்க. சோ
ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரையில, அதுலயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மது பிரியர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த மில்லட்ஸை யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி மது போதையில இருந்து மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது வந்து இட்ஸ் ஃபார் ஹெல்த் பெனிஃபிட். நம்ம டைஜஷனுக்கு இட்ஸ் ரியலி குட் அண்ட் ஃபார் த ஹெல்தி பாக்டீரியாஸ் இன் அவர் கட் அதை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக இந்த நான் ஆல்கஹாலிக் வைன் இஸ் ரியலி குட். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி நான் ஆல்கஹாலிக் வைன் தட் ஐ ஹேவ், தட் இஸ் கூஸ்பெரி வைனா இருக்கட்டும், அது வந்து பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இட்ஸ் ரியலி குட். And rose wine is good for the skin. So அந்த மாதிரி எல்லா wines that I've kept, it's for the health benefits only. So as I said in the beginning, நம்மளோட ஃபுட் வந்து ஒரு மெடிசினா கன்சிடர் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். கன்சிடர் our food as medicine, only then we will be able to get all the nutritional benefits out of it. அதர்வைஸ் நம்ம வந்து சும்மா சாப்பிட்ற கடமைக்கு இல்லைன்னா அந்த கிரேவிங் இருக்கிறனால ஆர் அந்த டெம்டேஷனுக்காக இல்ல டென்ஷன்ல வந்து நிறைய பேர் ரொம்ப கன்சியூம் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கு, எனக்கு சாப்பிட்டா தான் அது அடங்கும் அப்படின்னு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காம we should be very conscious about what we eat, how we eat, and the amount of the food that we consume. And as you said about this alcohol, the addict இருக்கிற பர்சன், alcoholic person, அவங்க வந்து ரொம்ப கன்சியூம் அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இட் ஹாஸ் டு பி தேர் ஓன் வில் ஒன்லி. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய மெடிசன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் obviously it lies in their own hand. If they decide only, they can come out of it. It's the decision that they have to make. Thank you so much ma'am. ஸோ இவ்வளவு நேரம் இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்ப்ளோல நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா ராஜ் அவங்களுக்கு பெரிய நன்றிகள்.